வணக்கங்க. இந்த வீடியோவில் உங்கள் குழந்தைகளை தன்னம்பிக்கையுள்ள குழந்தைகளா எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. மற்ற ஆட்களை பார்க்கும்போது அந்த குழந்தை வெக்கப்பட்டு உங்கள் பின்னால் ஒளிஞ்சு போகுது அப்படின்னாலோ, அந்த குழந்தைக்கு பதிலே தெரிஞ்சாலும் ஆசிரியரை கண்டு பயந்து எழும்பி அதனால் பதில் சொல்ல முடியலைன்னு சொன்னாலோ, உங்கள் குழந்தைக்கு ஒரு சின்ன தயக்கம் அல்லது சின்ன கூச்ச சுபாவம் இருக்குதுன்னு அர்த்தங்க. வளர்ந்த பெற்றோர் நீங்களே சில இடங்களில் நான் இதை சொல்லலாமா, சொன்ன மற்றவங்க ஏற்றுக்குவாங்களா, சிரிச்சுடுவாங்களா அப்படி சொல்லி தயங்கி எத்தனை வாய்ப்புகளை இழந்துருக்குறாங்க. நம்ம குழந்தைகளும் வளர்ந்த பிறகு இப்படி தயக்கத்தினால தங்களது வேலை வாய்ப்புகளை, படிப்புக்கான வாய்ப்புகளை தவற விட்டுறக்கூடாது. அதுவும் நம்ம குழந்தைகள் வளர்ந்து பெரியவங்களாகும் காலம் ரொம்ப போட்டியும் வாய்ப்புகளை ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து தட்டி பறிக்கிற காலமாக இருக்கும். ஆக துணிவுள்ள குழந்தைகளாக நம்ம குழந்தைகளை மாற்றுறது காலத்தினுடைய கட்டாயங்க. ஆக பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலாவது, உங்கள் குழந்தைக்கு தனது ஆளுமை, அதாவது பர்சனாலிட்டியை ஏற்றுக்கிற வகையில் நீங்கள் வழிகாட்டுறதுங்க. குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் கத்தி பேசுறது இல்லைங்க. சில குழந்தைகள் சோஷியல் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவோம். நம்ம சொல்லலாட்டு கூட அந்த குழந்தைகளா போய் மற்றவங்கள்ட்ட ஃப்ரெண்டு பிடிச்சிக்குவாங்க, எல்லார்ட்டையும் சகஜமாக பேசுவாங்க, ஹாய் சொல்லுவாங்க. சில குழந்தைகள் அப்படி இல்லைங்க, அவங்க ஸ்லோ டு ஆக்ட். அந்த குழந்தைகள் வீக்குன்னு சொல்ல முடியாதுங்க. அந்த குழந்தைகளுக்கு ஆழமாக சிந்திக்கிற சூழலை உற்று நோக்குகிற பண்பு இருக்குது, அவ்வளவுதான். ஆக நேரடியாக நீங்கள் உங்கள் குழந்தைகள்கிட்ட போய் மோதுறதுல ஒரு பயனும் இல்லைங்க. ஆட்களை கண்டு பயப்படாதடா, தைரியமாக பேசுடா, சிரிடா, ஏன்டா ஒளிச்சு ஓடுற, இப்படிலாம் சொல்லி அந்த குழந்தைகளை மிரட்டும் போது அந்த குழந்தை என்ன நினைக்கன்னா, என்கிட்ட ஏதோ குறை இருக்குது போல. ஆக உங்கள் குழந்தைகிட்ட இருக்கிற அந்த ஒரு ஆற்றலை நீங்கள் சொல்லி அந்த குழந்தையை உற்சாகப்படுத்தும் போது மெதுவாக அடுத்த செயல்களையும் அடுத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கு பழகிறதுக்கும் அவங்க முன் வருவாங்கங்க. இன்ஸ்டண்டாக உடனடியாக அவங்க குழந்தைகிட்ட மாற்ற வேணும்னு சொல்லி அதிகமாக புஷ் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த குழந்தையுடைய மனசில் கிடக்கிற பயம் அதிகமாக தான் செய்யும். ரெண்டாவது, உங்கள் குழந்தை தன்னம்பிக்கையாக பேசணும், பழகணும், சிரிக்கணும் அப்படி சொன்னால் ஒரு பாதுகாப்பான சூழலை உங்கள் வீட்டிலையோ அல்லது பள்ளிக்கூடத்துலையோ வச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்க்கணுங்க. வீட்டில் நீங்கள் அந்த குழந்தை ஏதாவது பேசும்போது நீங்கள் திட்டுவீங்களோ அப்படிங்கிற பயம் மனசுல இருந்தாலோ, அல்லது பள்ளிக்கூடத்தில் நான் இதை சொன்னால் மற்றவங்க கிண்டல் செய்வாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாலோ, கண்டிப்பாக அந்த குழந்தை வாயை திறந்து பேசாது, பதில் சொல்லாதுங்க. நீங்கள் எப்பவாவது வீட்டில் அந்த குழந்தை அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது தொடர்ந்து நீ பேசாதடா, கொஞ்ச நேரம் வாயை மூடு அப்படி சொல்லியிருந்தாலோ, அல்லது பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் கேட்குற முதல் வார்த்தையை தான் கீப் குவாய்ட், சைலன்ஸ். ஆக அந்த குழந்தைகள் மனதில் ஆழமாக பதிச்சுக்குது, பேசுகிறவன் கெட்ட குழந்தை. ஆக இந்த மாதிரிப்பட்ட சூழல்களை வீட்டில் மாற்றினாதான் அந்த குழந்தை சகஜமாக பேசி பழக தொடங்கும். நேற்று ஏன் ஸ்கூலுக்கு வரல நீங்க? வங்கடிச்சிட்டீங்களா? அடுத்தது, அவங்க குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே தோக்குறது அவமானம் கிடையாது. தோக்குறதுல இருந்து நம்ம நிறைய கத்துக்கிறோம். தோற்ற நிறைய பேர் வாழ்க்கையில சாதிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணுங்க. ஒரு சின்ன தோல்வியை கண்டு தயங்கி உடஞ்சி அப்படியே அந்த குழந்தைய உட்கார வச்சிடக்கூடாது. அந்த குழந்தைகிட்ட போய் என்னடா நீ ஒவ்வொரு தடவை இப்படி கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கிற, என்னைக்காவது ஒரு பரிசையும் கண்ணில் காட்டிடுவான்னு நினைக்கிறேன், உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லடா, இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை விடும்போது அந்த குழந்தைக்கு கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற தன்னம்பிக்கையும் போயிடுங்க. ஆக தோக்குறது இயல்பு தான். எல்லாரும் எல்லா நேரத்திலையும் வெற்றி பெற முடியாது. முதலாவது வந்தாதான் நீ ஸ்மார்ட்னு இல்லடா கண்ணா, நீ ட்ரை பண்ணதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப முயற்சி போட்ட, கடைசி வரை விட்டு கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி அந்த குழந்தை எடுத்த முயற்சிகளை நீங்க சுட்டி காட்டி சொல்லும் போது, பாராட்டும் போது அந்த குழந்தைக்கு நான் ஸ்மார்ட் தான், நான் தைரியமான குழந்தை தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வளர ஆரம்பிக்குங்க. இதை தான் உளவியல்ல growth மைண்ட் செட்னு சொல்றாங்க. குழந்தை ஃபியூச்சர்லையும் எந்த இடத்துலையும் தங்கிடாதுங்க, தேங்கிடாது. அந்த குழந்தை ஓடிக்கிட்டே இருக்கும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும், ஏதாவது தனக்கு தெரிஞ்சதை செய்து சாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததான் உங்க குழந்தையுடைய அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டதா காமிக்கணுங்க. அது தப்பு அப்படிங்கிறத சுட்டி காட்டாம, இதுக்கெல்லாம் எதுக்கடா பயப்படுற, போய் பேசு அப்படி சொல்லி அதட்டாம அழுத்தி தள்ளாம அந்த குழந்தைகிட்ட ஓகே உனக்கு பயமா இருக்குதா, அதை நான் புரிஞ்சுக்கிறேன், சரி பரவாயில்ல, இது நார்மல் தான் அப்படி சொல்லும்போது அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட ஆரம்பிக்காங்க. ஒரு திருமண வீட்டுக்கு உங்க குழந்தைய கூட்டிட்டு போயிருக்கிறீங்க, பெரியப்பாவை விஷ் பண்றா அப்படி சொல்றீங்க, அந்த குழந்தை தயங்குது, சரி வா நானும் கூட வர்றேன், நமக்கு போய் பேசலாம் அப்படி சொல்லி அந்த குழந்தைய நீங்க இனிஷியேட் பண்ணலாம். நீங்களே கூட போய் அந்த குழந்தைக்கு அந்த சூழலை சுலபமாக்கி லகுவாக்கி கொடுக்கலாம். ஆக இந்த மாதிரி எளிமையான, குழந்தைய நேரடியா குற்றம் சாட்டாம அந்த சூழல் அந்த குழந்தை பக்குவமா அணுகுகிற வகையில ஒரு உடனிருப்பை கொடுக்கும்போது அந்த குழந்தை தானாகவே அடுத்த நாள் போய் பேச ஆரம்பிக்கங்க மற்றவங்கள்ட்ட. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரை பார்த்து குழந்தை அதிகமாக பயப்படுதுன்னு சொன்னால் ஆசிரியர் கூட பழகிறதுக்கு பேசுறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து சொல்லி கொடுக்கணுங்க. ஹோம்ஒர்க் பண்ணிட்டு நோட்டை கொண்டு நீயா கொண்டு டேபிளில் வைக்கக்கூடாது.
ஆசிரியரை நீ பார்த்து சந்திச்சு அவங்கள விஷ் பண்ணி நோட்டை கொடுத்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு வா அப்படி சொல்லி அந்த குழந்தைய இனிஷியேட் பண்ணும்போது, ஒரு சின்ன பயிற்சி கொடுக்கும்போது குழந்தை தானாகவே பேசுறதுக்கும் மற்றவங்க கூட பழகிறதுக்கும் முன் வந்துடுங்க. அடுத்ததா உங்க குழந்தைக்கு தனது தேவையை கேட்கறதுக்கும் தனக்கு தேவையில்லாததை வேண்டான்னு சொல்றதுக்கும் அதுவும் பக்குவமா சொல்றதுக்கும் கற்றுக் கொடுக்கணுங்க. பல வேளைகளில் தன்னம்பிக்கை உள்ளவங்க தைரியமானவங்கன்னா போடா எனக்கு வேண்டாண்டா சொன்னா கேட்க மாட்டேன் அந்த மாதிரி எதிர்த்து தான் பேசுவாங்க அப்படி சொல்லி தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம குழந்தைகளுக்கும் பல வேளைகள் அதை தாங்க நம்ம மாடல் பண்ணி கொடுக்குறோம். குழந்தைகிட்ட உங்களுக்கு ஏதாவது வேண்டாம் பிடிக்கலன்னு சொன்னா கத்தி தானே சொல்றோம். ஆனால் சில குழந்தைகளுக்கு அப்படி கத்தி சொல்ல வராது. ஆக நாம் பயந்த குழந்தை போல அப்படி சொல்லி நினச்சிக்கோம். அப்படி இல்லை, நீ கத்தி கோபப்பட்டு சொல்லணும்னு தேவையில்லை. உனக்கு ஏதாவது பிடிக்கல, உன்னை யாராவது கிண்டல் பண்ணுறாங்க, பள்ளிக்கூடத்தில் உன்னை யாராவது சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி சொன்னால் நோ எனக்கு பிடிக்கல, இதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறத பக்குவமாக சொல்லு அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணுங்க. அடுத்தது உங்கள் குழந்தைகளுக்கு நீங்களே தைரியத்தை மாடல் பண்ணணுங்க. ஒரு ஃபோன் கால் வருது, உங்களுக்கு பேசுறதுக்கு தயக்கமாக இருக்குது, உடனே ஏங்க நீங்கள் பேசுங்க எனக்கு பேச பயமாக இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்கிறது சகஜம். ஆனால் உங்கள் குழந்தைகள் முன்னாலும் சொல்லும்போது அந்த குழந்தை அந்த உணர்வை உள்வாங்கங்க. ஆக ஃபோனில் பேசக்கூடாது, அடுத்தவங்கள்ட்ட பேசக்கூடாது, ஃபோன் வந்தாலே அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் அந்த குழந்தை மனசுக்குள்ளே பல எண்ணங்களை வளர்த்துக்கும். ஆக உங்களுக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அந்த ஃபோனை எடுக்காதுங்க. அல்லது குழந்தை இல்லாத நேரத்தில் அவங்க கணவர்கிட்ட கொடுத்து அதை பேச சொல்லலாம். ஆனால் குழந்தை முன்னால் எனக்கு பயமாக இருக்குது, நான் பேச மாட்டேன், நீங்கள் பேசுங்க அப்படி சொல்லி அந்த ஃபோனை தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க சில வீட்டில். ஆக குழந்தைகளுக்கு இந்த மாதிரிப்பட்ட மாடல்ஸ் கொடுக்கும்போது குழந்தை இயல்பாகவே அந்த கூச்ச சுபாவத்தை, பேச்சை அவாய்ட் பண்ணுற குணத்தை வளர்த்துக்கோங்க. ஆக நீங்கள் ஒரு ஃபோனில் பேசுகிறீங்கன்னு சொன்னால் ஒரு காமான வாய்ஸில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க. அதை பார்த்து உங்கள் குழந்தை அப்படியே மாடல் பண்ண ஆரம்பிக்கோங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதும் தயங்கி ஒரு மாதிரி நிற்காம அவங்க கண்ணை பார்த்து ஒரு சாந்தமான உடல் அமைப்போட தைரியமாக நீங்கள் பேசும்போது அதை பார்த்தும் குழந்தை அப்படியே நடக்க ஆரம்பிக்கங்க. ஆக தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, அவ்வளவுதாங்க. உங்கள் குழந்தை என்ன செய்யணும், எப்படி பேசணும்னு விரும்புகிறீங்களோ அதை நீங்களே முதல்ல செய்து காமிக்கணுங்க. அடுத்ததா நிறைய பெற்றோர் கோட்டை விடுற ஒரு இடம் இதுங்க. அதாவது குழந்தை எல்லா செயல்களையும் திறமையாக இருக்காது, ஆனால் ஏதாவது ஒரு செயலில் கண்டிப்பாக திறமையாக இருக்கும். அந்த செயலை அதிகமாக பாராட்டி உற்சாகப்படுத்தும் போது அந்த குழந்தையுடைய கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப வளர்ந்துருது. மற்ற செயல்களை எடுத்து செய்கிறதுக்கும் அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கை கிடைக்குதுங்க. இப்போ குழந்தைக்கு படிப்பு வரல, நம்ம வழக்கமாக என்ன செய்வோம், அதையே வச்சு குற்றம் சாட்டிக்கிட்டு இருப்பாங்க. என்னடா மார்க் எடுக்கிற, ஒழுங்கா படி, மண்டையில் மூளை இருக்குதா களிமண் இருக்குதா, அந்த மாதிரி சொல்லி சொல்லி அந்த குழந்தைக்கு மனசில் நான் மோசம், ஒன்றுக்கும் உதவாதமே அப்படிங்கிற ஒரு இமேஜை போட்டுடுறாங்க. அந்த குழந்தை உண்மையிலே ஓட்டத்தில் பெஸ்ட்டாக இருக்கும், படம் வரைகிறதுல பெஸ்ட்டாக இருக்கும், சமையலில் பெஸ்ட்டாக இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம். அப்படியே மாற்றி செய்யணுங்க. அந்த குழந்தை எதில் பெஸ்ட்டாக இருக்குதோ அதை அதிகமாக பாராட்டும் போது அந்த குழந்தைக்கு ஓகே சமையல் என்னால் செய்ய முடியுது, அதுக்காக அம்மா எவ்வளவு பாராட்டி இருக்கிறாங்க, ஆக மற்ற செயல்களும் என்னால் செய்ய முடியும், நான் திறமையான குழந்தை தான், ஆற்றல் உள்ள குழந்தை தான் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை வளர்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்கள் குழந்தைய என்னென்ன வகைகளில் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத திங்க் பண்ணணுங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு குழந்தை இருக்கிறது பாதுகாப்பு தான், ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் மற்றவங்கள்ட்ட எப்படி பேசும், மற்ற சூழல்களை எப்படி அணுகும், அதுக்கு அந்த குழந்தைய பயிற்சிப்படுத்தணுமா இல்லையா? ஆக வீட்டிலேயே இருந்தீங்கன்னாலும் சாயங்காலம் அந்த குழந்தைய பார்க்குக்கு கூட்டிகிட்டு போங்க, மற்ற குழந்தைகள் கூட அறிமுகப்படுத்தி விடுங்க. பெரியவங்க கூட பேசுறதுக்கு அந்த ஆண்டி கூட நம்ம போய் பேசிட்டு வரலாமா அப்படி சொல்லி நீங்களே முயற்சி எடுக்கிறீங்க. ஆக இந்த மாதிரி புதிய சூழல்களுக்கு புதிய செயல்களை செய்யறதுக்கு அந்த குழந்தைகளை நீங்க அறிமுகப்படுத்துறது ரொம்ப முக்கியங்க. ஆக கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப அழுத்தம் இல்லாம மெதுவா அந்த குழந்தைய அந்த வீடு அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பான சூழலை விட்டு எவ்வளவு அதிகமா வெளியே எக்ஸ்போஸ் பண்றீங்களோ அந்த குழந்தை தானாகவே ஒரு தைரியமான குழந்தைய வளர ஆரம்பிச்சிடுங்க. ஆக ஆல் த பெஸ்ட்டுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவிலே சந்திப்போம். நன்றி.